அனைவருக்கும் காலை வணக்கம். ஜூலை 3ஆம் தேதி ஐரோப்பிய எழுத்தாளர் பிரான்ஸ் காஃப்கா அவருடைய பிறந்த தினம் இன்று. 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஐரோப்பிய எழுத்தாளர்களில் ஒருவரான பிரான்ஸ் காஃப்கா பிறந்த தினம் இன்று. ஆஸ்திரிய ஹங்கேரி சாம்ராஜ்யத்தின், அதாவது தற்போதைய செக் ரிபப்ளிக், செக் குடியரசுன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே உள்ள பிராக் நகரில் 1883 பிறந்தார். காங்கிரஸ் தொடங்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. தந்தை கட்டாயப்படுத்தியதால் சட்டம் பயின்றார், கலை இலக்கியமும் பயின்றார். பணக்கார யூத வியாபாரியான தந்தை எதேச்ச அதிகார மனோபாவம் கொண்டவர். பணக்கார யூத வியாபாரியான தந்தை எதேச்ச அதிகார மனோபாவம் கொண்டவர். மகனின் படைப்பாற்றல் திறனை அவர் ஊக்குவிக்கவில்லை. இது தன் வாழ்க்கையிலும் எழுத்துக்களிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக காஃப்கா கூறியிருக்கிறார். பிரபல படைப்பாளிகளான மார்க்ஸ் ப்ரோட், ஆஸ்கர் பாம், பிரான்ஸ் வெர்ஃபல் ஆகியோரை சந்தித்தார். சோசலிசம், ஜியோனிசம் உட்பட பல விஷயங்களை குறித்து விவாதித்தார். இவருக்குள் பொதிந்து கிடந்த அறிவாற்றலை அவர்கள் புரிந்து கொண்டனர். தன் படைப்பாற்றலை வெளிப்படுத்த போதிய அவகாசம் கிடைக்கும் வேலையை தேடினார். ஒரு நிறுவனத்தில் எழுத்தாளராகவும் எழுத்தராகவும், பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனியிலும் வேலை பார்த்தார். மாலை நேரங்களில் எழுதினார். எழுத்துப்பணிக்கு இடைஞ்சலாக இருந்ததால் வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். பெர்லின் புறநகர் பகுதியில் குடியேறியவர் நண்பர்களின் ஊக்கத்தால் முழுநேர எழுத்தாளராக மாறினார். யூதராக இருந்தாலும் அனைத்து நூல்களையும் ஜெர்மன் மொழியிலேயே எழுதினார். காஃப்கா 1915 முதலுலகப் போர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எழுதிய மெட்டா மார்போசிஸ் போன்ற கதைகளும், 1925 வெளிவந்த தி ட்ரையல் மற்றும் தி கேஷில் ஆகிய புதினங்களும் அதிகாரத்துக்கு ஆட்பட்ட உலகில் துயரங்களுக்கு உள்ளாகும் தனி மனிதர்களை பற்றவை. அவங்க அப்பா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி எழுதுறாரு. இவருக்கு 1917 அந்த முதலுலகப் போர் நடந்துட்டு இருக்கிற சமயத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா சம்பாரான் சத்தியாகிரகம், அந்த பீரியடில் இவருக்கு காச நோய், இன்ஃப்ளூயன்ஸா போன்ற நோய்கள் தாக்குது. சிகிச்சை பெற்ற காலகட்டத்தில்